இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்கிட்டோம்னா நியர்லி ஒரு 16 crores ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதாக ஒரு புள்ளி விவர தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன சார் கிட்டத்தட்ட 148 கோடி மக்களில் வந்து 16 crores தான் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா பேலன்ஸ்லாம் என்ன சார் பண்ணுறாங்க? எஸ், அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களை டேக்ஸ் கேட்டகரியில் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த காமன் மேன் டேக்ஸ்ன்றதை நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. என்ன சார், என்ன பெட்ரோல், ஜிஎஸ்டி, எல்லா பொருளும் எந்த பொருள் வாங்கினாலுமே சரி அவங்க அதுக்கு பே பண்ணி தான் வாங்கி ஆகணும். ஏன்னா காமன் மேனுக்கு வந்து ஏன் வந்து பெட்ரோல் இவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க, அதர் கண்ட்ரியில் பெட்ரோல் இவ்வளோ தான் கொடுக்குறாங்க, இந்தியாவில் மட்டும் ஏன் இவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க இப்படின்ற போஸ்ட் நிறைய வந்துகிட்டே இருக்குது. புரியாதவங்களுக்கான பதில் இது. எவ்வளோ போஸ்ட் போட்டிங்கனாலும் சரி, காமன் மேன் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை அவர் வருமானத்திற்கு மீறி அவருடைய வருமானத்தை தாக்கல் செய்கிறாருன்ற பட்சத்தில் அதனுடைய அந்த டாக்ஸேஷன் பே பண்ணக்கூடியவங்க இல்லை டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணக்கூடியவங்களுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ்னோட விஷயங்களும் இந்தியாவில் கம்மியாகும். அது இன்க்ரீஸ் ஆகாத வரைக்கும் ஆட்டோமேனாக இருக்கட்டும், ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்க, இல்லாட்டி வந்து வேறு ஏதாச்சும் டெய்லி இதில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து இந்த டேக்ஸ் பேயினோட கேட்டகரியில் வராங்கன்னா வர்றதில்லை. ஏன், இன்ஃபேக்ட் ஒரு ரோட் சைட் ஷாப் வச்சுருக்கவங்க கூட வரதில்லை. ஆனால் அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அவங்களுடைய பர்ச்சேசிங்லாம் பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் இருக்கும். எரிபொருளை சார்ந்தும் இல்லை கடையில் ஒரு கூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை வாங்கக்கூடியது சார்ந்தும் இருக்கும்போது அங்கே அவங்க டாக்ஸேஷனில் ஆகிறாங்க. ஸோ அந்த டாக்ஸேஷன் தான் காமன் மேன் டேக்ஸாக நிறைய இடத்துல இதாகிட்டு டேக்ஸ் பே பண்ணுறவங்களையும் பாதிச்சுக்கிட்டு, டேக்ஸ் பேயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆதார் கார்டு இது எல்லாமே யூனிக் ஐடென்டிட்டி கொடுத்துருக்க மாதிரி டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாங்கன்னா அந்த டேக்ஸ் பேயர்ஸ்னோட ஐடென்டிட்டியில் சில சலுகைகள், ப்ராப்பர் டேக்ஸ் பேயர்ஸ்னு சில சலுகைகள் கிடைக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் பேயர்ஸ் வில் கெட் இன்க்ரீஸ். ஸோ ஏன் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன்றாங்க? இது வந்து டேக்ஸ் பேயர்ஸை இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்கானது. அதே சமயத்தில் இது வந்து எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் அதிகமாக நம்ம பே பண்ணலாம், நம்மளுடைய வருமானத்தையும் நம்ம தாக்கல் செய்யலாம் அப்படின்றது ஒரு காமன் மேனுக்கு வரத்துக்கு ஒரு சிந்தனை எழுச்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வழியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் அ சிம்பிள் ஐடியா, அவ்வளோதான். என்னோட கான்செப்டை சொல்லணும்னு நினைச்சேன்.